இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவங்களை கட்டிக்கிட்ட மனைவிமார்கள் அவங்க படுற பாடு படாத பாடு. எங்கள் அம்மா கிட்ட கேட்குற எல்லா சொந்தக்காரங்களும் சாதாரண ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக கூட இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் பயங்கர கோல்டோட வருவாங்க. எங்கள் அம்மா வேறு தாலிக்கரோட போவாங்களா, என்னம்மா நீ டாக்டர் பொண்டாட்டி. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சகிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க யாரோட நிற்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் நேர்மையாக நிற்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றக்காக இவங்க நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்டாட்டியும் அதே பாட்டு தான் பண்ணுறான் இப்போ. ஆமாம், என்ன கேட்குறான்னா, நீ நல்ல கமர்ஷியல் படாடு, நீ இப்போது நல்லா சம்பாரி, நல்ல கமர்ஷியல் படாடு. ஏன்னா வீட்டில் நான் ஒரு கோமாளி சொல்லுவா, நீ அழகான ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாமே, எல்லாம் காமெடியெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் நான் இந்த காலத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த காலத்துக்கு வேறு எவனும் வரமாட்டான். இப்போயே அப்படி தான் இருக்குது.